சிவாய நம்ம மணிவாசக பெருமான் அருளிய திருவாசக புத்தகம் அது எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. குறிப்பாக அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும், அதை எப்படி வாங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரிதளவில் யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அந்த ஒரு குறையை போக்கும் விதமாக கோவை அரண்மனை அறக்கட்டளை, நம்ம பவானி தியாகராஜர் ஐயா அவங்க நடத்துகிற அந்த கோவை அரண்மனை அறக்கட்டளையில் பார்த்தீங்கன்னா நம்ம திருவாசகம் புத்தகத்தை 245 பக்கங்கள் கொண்ட ஒரு அழகிய புத்தகம். இந்த புத்தகத்தை மலிவு விலையா, அதாவது சலுகை விலையா பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த திருவாசக புத்தகம் போகணும் அப்படின்றத அவங்களுடைய ஒரு எண்ணம். அதாவது எப்படி வந்து மற்ற மதத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய புனித நூல்கள் இருக்குமோ, அதே மாதிரி நம்மளுடைய சைவம் சார்ந்த விஷயத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த திருவாசக புத்தகம். இது எல்லாருடைய வீட்லையும் எல்லாருடைய பூஜை அறையிலையும் இது அலங்கரிக்கணும் அப்படின்றதா எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. சிவசொந்தங்கள் இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நாங்க சில நம்பர் வந்து கொடுத்துருக்கோங்க. உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துல எந்த ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவுக்கு நீங்க தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வந்து நீங்க வாங்கிக்கலாம். சொல்லப்போனா 245 பக்கம் கொண்ட ஒரு அழகிய புத்தகம். இதோட விலை பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா குறைந்தது ஒரு 150 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஆனா இந்த புத்தகத்தை சலுகை விலையா வந்து அவங்க 30 ரூபாய்க்கு கொடுக்கறது காரணம் என்ன அப்படின்னா, எல்லார் கையிலும் இந்த திருவாசகம் போகணும், எல்லாரும் இந்த திருவாசகத்தை படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது பண்றாங்க. இதை நீங்க ஒரு கல்யாண வீடோ இல்ல வேற ஒரு நண்பர்களுக்கு பிறந்த நாளோ அப்படின்னா கூட ஒரு பரிசா கூட இந்த புத்தகத்தை வந்து நீங்க கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகிய புத்தகம். வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு புத்தகத்தை வாங்கி நீங்களும் பலன் பெறணும் அப்படின்றதான் எங்களுடைய சிவத்தொண்டை செய்து வரும் பவானி தியாகராஜர் ஐயாவுக்கும் கோவை அரண்மனை அறக்கட்டளைக்கும் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதம் தொட்ட நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து இந்த ஒரு விஷயத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க, குறிப்பா சிவசொந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க.